வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 8ஆம் தேதி பதிவினை காணுள்ளோம். ஜூன் 8ஆம் தேதி பதிவாக நாம் தமிழ் மொழியில் கூற வேண்டுமென்றால் குறிக்கோள் என்று ஒரு சொல்லில் கூறலாம். இந்த ஜூன் 8ஆம் தேதி பதிவினை நம் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றுவதை நம் வாழ்க்கையின் நோக்கங்களை நிறைவேற்றுவதை எதுவும் தடுக்க முடியாது. மனித ஆற்றல் பாகுபாடு மற்றும் தேர்வில் வாழ்கிறது. மனிதன் உலகளாவிய நிலைமைகள் அல்லது சட்டங்களின் ஒரு பகுதியை உருவாக்கவில்லை. அவை பொருளின் அடிப்படை கோட்பாடுகள். அவை உருவாக்கப்பட்டவை அல்லது உருவாக்கப்படாதவை அல்ல. அவர் கண்டுபிடிக்கிறார், உருவாக்கவில்லை. அவர்களை பற்றிய அறியாமைதான் உலகத்தின் ஆற்றாமைக்கு காரணமாக இருக்கிறது. அவற்றை மீறுவது முட்டாள்தனம் மற்றும் அடிமைத்தனம். விடுவித்த மனிதன் யார்? நாட்டின் சட்டத்தை மீறும் திருடன் அல்லது அவர்களுக்கு கீழ்ப்படியும் நேர்மையான குடிமகன் யார்? மீண்டும் சுதந்திரமான மனிதன் யார்? தான் விரும்பியபடி வாழ நினைக்கும் முட்டாள் அல்லது சரியானதை மட்டும் செய்ய தேர்ந்தெடுக்கும் புத்திசாலி யார்? மனிதன் நடைமுறை பொருண்மைகளை பொருண்மைகளின் இயல்பு இயற்கை நிலையில் இருப்பவர்கள். அந்நிலை ஒரு பழக்கம். அதை அவனால் மாற்ற முடியாது. ஆனால் அவர் தனது பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அவர் தனது இயல்பான இயற்கை சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் அவர் தனது இயல்பை இயற்கையின் சட்டத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியும். எவருடைய எண்ணமும் செயலும் நல்ல பழக்க வழக்கமாக இருக்கிறதோ அவர் நல்ல மனிதர் என கூறி ஜூன் 8ஆம் தேதி ஆங்கில பிரிவினை காண்போம். You can say it in acrostic in single word, aim. Then we can say it in acrostic, accomplish into moment. Nothing can be prevented us from accomplishing the aims of our life. Manpower subsists in discriminations and choice. Man does not create one out of the universal conditions of law or laws. They are the essential principles of things and are neither made or nor unmade. He discovers and not makes them. Ignorance of them is at the root of the world's pain. To defy them is folly and bondage. Who is the free man? The thief who defies the law of the country, or the honest citizen who obeys them? Who again is the free man? The fool who thinks he can live as he likes, or the wise man who chooses to do only that which is right? Man is the nature of things, a being of habit, and this he cannot alter. He can alter his habits. He cannot alter the law of his nature, can adapts his nature to the law. He is the good man whose habits of thought and actions are good. What he says on June 8th. In single word, we can say accomplish into moment. தமிழில் ஒரு குறிக்கோள் என கூறி ஜூன் 8ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.